எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நேற்று போட்ட வீடியோவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி நேற்று வந்து ஒரு சிஸ்டருக்கு விஷ் பண்ண சொல்லியிருந்தேன் வெட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அதில் வந்து முந்தா நேற்று ஒரு சிஸ்டர் விஷ் பண்ணலன்னு என் மேலே ரொம்ப ரொம்ப கோச்சிட்டாங்க. சாரி சிஸ்டர். பட்டு நான் வந்து அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா, அக்கா நீங்கள் வந்து அன்றைக்கி விஷ் பண்ண முடியலன்னா கூட மறுநாள் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்க்கா, நீங்கள் வந்து சொல்லலை அப்படின்ட்டு சொன்னாங்க. சாரி சிஸ்டர், நான் சாரி கேட்டுக்கிறேன். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எங்கள் மாமியார் சமைச்சது, நான் சமைச்சது. நான் வந்து என்னுடைய பிள்ளைக்கு பிடிச்ச எறா வந்து வாங்கிட்டு வந்து சமைச்சிருக்கேன். என் பிள்ளை எப்படி சந்தோஷப்பட்டான் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அப்பாவுடைய ஃபேன் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதை கொடுத்துருந்தேன். அதுக்கு போய் அங்கே கேட்டுட்டு நேற்று நான் விரதங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எதுவுமே நான் சாப்பிடலை என்ன. ஆனால் இன்றைக்கி நான் 11 மணி வரைக்கும் இப்போ தான் ஜஸ்ட்டு மணி 1 ஆகுது. நான் மணி 1 ஆகிருங்க பார்த்துட்டு சொல்கிறேன். மணி 1:30 ஆகுது. நான் வந்து இப்போ தான் சாப்பிட்டேனே. நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து சுத்தமாக முடியல. அப்புறம் அம்மா கொஞ்சோண்டு லெமனு சக்கரை போட்டு தண்ணி போட்டு உப்பு போட்டு கொடுத்தாங்க. அதை தான் குடிச்சதுக்கப்புறம் தான் உயிரே வந்தது. அதுக்கப்புறம் சமைச்சிட்டு அம்மா வந்து மீன் சமைச்சாங்க. மீன் வாங்கிட்டு வந்தேன், அவங்களுக்கு தனியாக கொடுத்துட்டேன். ஹரிக்கு வந்து எறா வாங்கிட்டு வந்தேன் நான். அம்மா வந்து அதை மீனை சமைச்சிருக்காங்க. அதையுமே இதில் நான் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில். அதை விட நாளைக்கு மறக்காமல் வீடியோ பாருங்கள். ஏன்னா எறாவுடைய தோல் இருக்குது தெரியுங்களா, அதை நான் எறாவை உரிச்சிட்டு தோலை தூக்கிட்டு போய் குப்பையில் போட நானே. எங்கள் மாமனார் அதை போடு, அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதில் வந்து ஒரு டிஷ்ஷு செஞ்சுருக்காங்க எங்கள் மாமியார். அந்த வீடியோ நாளைக்கு வரும். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. இன்றைக்கி வந்து மார்க்கெட்டுக்கு போய்ட்டு என்னென்ன வாங்கியிருந்தால் நானும் எங்கள் மாமியார் என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். சாரி நிறையா வளவலன்னு பேசிட்டேன் இன்றைக்கி. என் வீட்டுக்காரரும் சொன்னார், அப்பப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலான்ற, எப்போ தான் நீ வீடியோக்குள்ளே போவ அப்படின்னு என் வீட்டுக்காரர் கேட்டார். அதனால் இப்போ போய் வீடியோ பார்த்துடலாம். எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி அப்பாவுக்கு வந்து 3 மெடிசன் வாங்கியிருந்தாங்க. மருந்து காலி ஆகிடுச்சு, இன்ஜெக்ஷனு. இது வந்து இப்போ 2 வாங்கியிருக்கேன். இதை மருந்து கடையில் தான் எப்போவுமே நம்ம வாங்குறது. மணி 10 இங்கே. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபேன் கொடுத்துருந்தேன் இல்லைங்க, அந்த இடத்துக்கு போனால் காயில் போயிடுச்சு அப்படின்றது அவங்க ஃபோன் பண்ணி கூட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் நான் இதையுமே வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக மீன் கடைக்கு வந்தேன். மீன் வாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நான் சொல்லுவேன் இல்லைங்க, இந்த கழுத்தாண்ட ரெட் கலரில் மீன் இருக்குதுன்னு, அது இந்த மீன் தாங்க. இது இருக்குது பார்த்திங்களா, இந்த லாஸ்ட்டில் இந்த ஸ்கேனருக்கு கீழே இருக்குது பார்த்திங்களா, அந்த மீன் தாங்க. இப்போ நான் வீட்டுக்கும் அந்த மீன் தாங்க வாங்கியிருக்கேனே. ஆனால் இங்கே வந்து கட் பண்ணுறதுக்கெலாம் காசு இல்லை. அது அந்த அண்ணா எடுத்து கட் பண்ணுறாரு பார்த்திங்களா, அது வந்து நமக்கான மீன் தான் அந்த அண்ணா வந்து கட் பண்ணுறது. இந்த அண்ணா கிட்ட தான் வந்து எறா வாங்கியிருந்தேன். இவங்களுக்கு வந்து நான் 20 ரூபா தரணும். ஆனால் அந்த அண்ணா பரவாயில்லம்மா, இது எறா வாங்கிட்டு வந்தேன். அந்த எறாவை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா பெரிய பெரிய எறா. ½ kg, आधा किलो किलो कहते रंगा 158 150 150 मोर को जान पड़ी 100 அதை வந்து எங்கள் மாமனார் இங்கே உட்காந்திங்கன்னு வேடிக்கை பார்த்துங்கிறாரு. நான் மீனுக்கு இங்கே க்ளீன் பண்ணுறேன்ட்டு அப்பா இங்கே உட்காந்துங்கிறாரு. இந்த ட்ரம்முக்குள்ளே என்ன இருக்குன்னா மீன் இருக்குது. அது பூனை வந்துடும்னு சொல்லிட்டு எப்பவுமே இங்கே வச்சு தான் மூடி வைப்போம். அது இருக்குது. இது நம்ம வீட்டுக்கு நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எறா தொக்குக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டுக்கோங்க சரிங்களா. இது நல்லா வதங்கட்டும். இதை மொத்தமாக சமைச்சி முடிச்சுட்டு நான் காட்டுறேங்க. இந்த பக்கம் சாப்பாடு ரெடி, ரசம் ரெடி சரிங்களா. இப்போ வந்து எறா தொக்கு பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் முழுக்க நம்ம தமிழ்நாட்டில் செய்கிறபடி தாங்க நான் செய்கிறேன் சரிங்களா. ஏன்னா இங்கே செய்கிற மாதிரினா இதை வந்து பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செய்யணும். எனக்கு வந்து என் பையன் அந்த மாதிரி சாப்பிட மாட்டான் அப்படின்றதுனால நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்படி சமைப்போமோ அந்த மாதிரி தான் நான் வந்து சமைக்கிறேன். இப்போது இந்த எறாவுடைய ஓடு இருக்குது இல்லைங்க, இந்த எறாவுடைய ஓட்டை வச்சு மாமியார் வந்து இந்த எறாவை வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இந்த எறாவுடைய ஓட்டை வச்சு மாமியார் ஒரு டிஷ்ஷே செய்ய போகிறாங்க. அதையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கண்டிப்பாக காட்டுறேன் எப்படி செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. இப்போ வந்து நான் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டு இருக்கேன். தக்காளி இப்போ ஆட் பண்ணிடலாம்.
தக்காளியை ஆட் பண்ணிட்டேன். பயங்கரமாக காற்றடிக்குதுங்க. நெருப்பு எது வரைக்கும் வருது பார்த்தீங்களா? இந்த இறா வந்து 150 ரூபாய்க்கு வாங்கினது. எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? 150 ரூபாய்க்கு இந்த இறா வாங்கினேன். கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம் இந்த இறா. இப்போ வந்து இது வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்குள்ளே வந்து அங்கே கேப்பில் மாமியார் என்ன பண்ணுறாங்கன்றதையும் அப்படியே போய் ஒரு எட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? வாங்க. இங்கே வந்து மாமியார் என்ன செய்ய போகிறாங்கன்னா மீன் செய்ய போகிறாங்க. இவங்க வந்து மீன் வந்து கடுகு எண்ணெயில் தான் பொரிப்பாங்க. இது வந்து காளான். இது வந்து அவங்க செய்யட்டும், நம்ம போயிடலாம். இன்றைக்கி வந்து அப்பா அம்மாவும் நிறைய பேசிக்கிட்டே வந்து வேலை செஞ்சாங்கங்க. அது பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. கொடுங்கப்பா நான் உரிச்சு தரேன்னா, இல்லை வேணாம் நானே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. மழை வருங்க, நல்லா காற்றடிச்சிட்டு இருக்குது. நான் வேறு மொபைல் வேறு சார்ஜர் இல்லைங்களா, டக்குன்னு வீடியோ எடிட்டிங் பண்ணிவிட்டு போய் மொபைல் சார்ஜரை போட்டுடணும். ஏன்னா அப்புறம் கரண்ட்டு போயிடுச்சுன்னா என்றைக்கு வரும் அப்படின்னு தெரியல. ஓரோத்தி இன்னும் வரலைங்க வீட்டுக்கு. இறா போட்டாங்க, கரண்ட்டு வேறு இல்லைங்க. சரிங்களா? அதனால் இதுக்கு மேலே நான் இதை செஞ்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டுருக்கேன். நான் இதை வந்து நல்லா கிண்டி விட்டுடலாம். அளவுக்கு வந்து நான் நல்லா எனக்கு தேவையான அளவுக்கு வந்து தொக்கு மாதிரி வச்சுட்டேன். நான் இது வந்து நைட்டுக்கு வந்து சப்பாத்திக்கும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு செஞ்சுருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம குட்டி வந்து ரொம்ப பசியில் இருக்குது, சாப்பாடு கொடுத்துடலாம். இது வந்து சொத்துங்க, அதான் காளான். அது இங்கே சொத்து சொல்லுவாங்க. அது அம்மா வந்து இந்த பக்கம் வந்து சாம்பார் வச்சு வச்சுருக்காங்க. தலை வால் வறுக்கிறாங்க. இப்போ மாமியார் வந்து பப்புனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. அட காலு காலு பவுனினா காலோடி நாनी नाली एटमा ना सहीटमा आओ एटमा हाँ हो ए कालुमा ऐडिगा समझते तो बस देख की बो அவங்க அம்மா இல்லைங்க. அதனால் வந்து बाबा चुना चुआ बाबा वहाँ कोई जिंदी तुम्हें चुना चुआ எங்கள் மாமியார் எங்கள் மாமனாரை சொல்கிறாங்க தங்க புள்ள சுண்ணாச்சுவா அப்படின்ட்டு செஞ்சுறாங்க. கவுஜி ஆமாம் அது சாப்பிடல. तुम्हें कही बोने और टिके तुम्हें कही बोने गुड़ो दुई देज ना हाँ जा एबे सुई पड़ो तुम्हें जा पानी पी के सुई पड़ो. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க மார்க்கெட்டுக்கு போய் வந்தாச்சு. இந்த மாசத்துக்கான ஸ்டோர் ஜாமா. ஏன்னா இந்த மாசம் இவ்வளோ சீக்கிரம் போய் வாங்கிட்டுனா மாமா என்கிட்ட சொன்னது என்னன்னா, உனக்கு மாசத்துக்கு 3000 ரூபா தான் ஸ்டோர் ஜாமானுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீடியோ எடுக்கிறது நம்ம தம்பி எடுக்கிறான், அரிக்குட்டி எடுக்கிறான். பாமாயில் வந்து 2 லிட்டரு, அதாவது ஒரு லிட்டரு வந்து 2 பாமாயில் வாங்கிட்டேன். தோமே பாட்டி சுப் மூக்கோயுமே. அதுக்கப்புறம் அரிக்குட்டிக்கு வந்து இந்த வாட்டி ஒரே ஒரு பிஸ்கெட் வச்சிருக்கு வாங்கியிருக்கேன். இன்னும் ஸ்நாக்ஸுங்க வாங்கலை. அது ஏன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் வீடியோ. அதுக்கப்புறம் 5 மேகிங்க. அதுக்கப்புறம் வந்து சேமியா வந்து 3 பாக்கெட் வாங்கியிருக்காங்க நான். ஏன்னா அரி வந்து அதிகம் சேமியா ரவை இந்த மாதிரிலாம் தான் எடுத்துகிட்டு போகிறான்றதுக்காக
3 சேமியா பாக்கெட் வாங்கியிருக்கேன். இப்போ நான் காட்டுறது வந்து 1 மாதத்துக்கு தேவையான ஸ்டோர் ஜாமான் வாங்கியிருக்கேன். இது வந்து பிஸ்தா. இது வந்து பாஸ்தாவா பாஸ்தா. இது வந்து இதுவும் செய்கிறதுக்காக வந்து 1 பாக்கெட் தான் வாங்கினேன் இது. ஏன்னா அது சாப்பிட்றாரா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரவை வந்து 2 பாக்கெட் வாங்கினேங்க. 1/2 கிலோவில் வந்து 2 வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மெத்தி, கஸ்தூரி மெத்தி 1 வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுற நார் வந்து 2 வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சென்னா வந்து இந்த பட்டாணி 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். பருப்பு 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னா 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். கடலப்பருப்பு 1/4 கிலோ வாங்கியிருக்கேங்க. அரிக்கு வந்து கொசுவத்தி வந்து டியூஷனுக்கு கொடுத்து அனுப்பணும். அரிக்கு ஒரு கொசுவத்தி டியூஷனுக்கு, நம்ம வீட்டுக்கு ஒரு கொசுவத்தி. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ வாங்கிட்டாங்க. எனக்கு 3 கிலோ வெங்காயம் வந்து 1 மாதத்துக்கு போதும். 3 கிலோ வெங்காயம், 3 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கேன். ஏன்னா உருளைக்கிழங்கும் எனக்கு வந்து ரொம்ப நாள் போகும். இந்த வாட்டி வந்து எல்லாமே காலி ஆகிடுச்சு. பூண்டு இருக்குது, மற்றபடி இதெல்லாம் தான் காலி ஆகிடுச்சு. அதனால் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் துணி சோப்பு, துணி பவுட்ரு, குளிக்கிற சோப்பு அதெல்லாம் வந்து நான் மேலே வச்சுட்டேன். அதனால் வந்து காட்ட முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொட்டலோ. ஒருத்தவங்க வந்து கேட்டுருந்தாங்க பொட்டலோனா என்னது அப்படின்றத வந்து காட்டுங்க அப்படின்னு இருந்தாங்க. இதுதான் வந்து பொட்டலோ. இது வந்து கோவக்காய் ஜாதியில் சேர்ந்தது தான் இது, சரிங்களா? அந்த இனத்தில் சேர்ந்தது தான் இது பொட்டலோ. இது வந்து நம்ம அம்பத்தூர் மார்க்கெட்டில் கிடைக்கிதுங்க. அம்பத்தூர் மார்க்கெட்டாண்ட யாராவது சப்போஸ் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு வாட்டியாவது இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ தாங்க நம்ம இன்றைக்கி வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, பச்சை மிளகா, வேறு எந்த காய்கறியுமே நான் வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன காய் பொட்டேட்டோ இல்லரி, இருங்க நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் பீக்கங்காய் வாங்கினேங்க. இவ்வளோ தாங்க நான் வாங்கின பொருளுங்களே, சரிங்களா? எனக்கு இதுவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்றதை நான் ஃப்ரண்ட் கேமராவில் சொல்கிறேன். ஏன்னா இதுவே மளிகை கடையில் மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் ஆயிடுச்சுங்க, மளிகை கடையில் மட்டும் வாங்கினது. அதுக்கப்புறம் காய்கறி கடையில் வந்து ஒரு 150 ரூபா ஆச்சு. அப்பாவுக்கு வந்து மருந்து செலவு வந்து ஒரு 200 ரூபாய் ஆச்சு. அது இன்ஜெக்ஷன் அப்பா கிட்ட கொடுத்துட்டேன். இன்ஜெக்ஷனும் ஊசியும் வந்து அப்பா கிட்ட கொடுத்துட்டேன். அதனால் வந்து ஆனால் நான் மெடிக்கலில் வாங்கினதை வீடியோ எடுத்திருக்கேன், இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அது 200 ரூபாய் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து ஃபேன் ரிப்பேர் ஆகிடுச்சு. அவங்க ஃபேனுக்கு வந்து 550 ரூபா ஆச்சு. அவங்களுக்கும் அதை காசை நான் தாங்க கொடுத்தேன். என் ஹஸ்பண்ட் என்னை ஒரே திட்டு, நீ ஏன் இப்படி பண்ணுற, எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ திட்டினார். ஆனாலும் பரவாயில்ல. அப்புறம் அவங்களுக்கு ஒரு மீன் ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கினாங்க. நமக்கு இறா வந்து 150 ரூபாய்க்கு வாங்கினாங்க. நான் இவ்வளோ தான் இறா வந்து 150 ரூபாய்க்கு வாங்கினேன். இவ்வளோ தான் இன்றைக்கி வந்து எல்லா செலவுமே நான் முடிச்சுக்கிட்டேன். எனக்கு தேவையான எல்லா செலவுமே. இன்னும் வந்து டியூஷன் ஃபீஸ் ஒரு 100 ரூபா கொடுக்கணும். நான் போன மாதமே வந்து மாமா வந்து நான் இப்போ வந்து எல்லா பொருளுங்களுமே இந்த பெரிய பெரிய டப்பா இருக்குது இல்லைங்க, இதெல்லாம் வந்து நான் இது கீழே இங்கே அழகாக மிக்ஸி எல்லாமே இது கீழே நான் இங்கே வச்சுக்கிறேன். போனேன் எல்லாத்தையும் எடுத்து டப்பாக்குள்ளே வச்சாச்சுங்க. அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா? இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து மூடிட வேண்டியதான். என் வீடியோ பிடிச்சிருக்கோம், நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. ஓகே, பாய்.